அப்போ கேள்வி இங்கே என்னன்னா, யமன் ஒண்ணு இருக்குதா அப்படின்னு கேட்டா, ஆமா இருக்குதுன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அது எப்படி இருக்கும்? கொம்பு இருக்கும், மாடு இருக்கும், எருமை மலை வரும் அப்படின்னு ஒரு கதை பெருசா ஒண்ணு ஒரு பெரிய லிஸ்ட் ஒண்ணு போடுவீங்க. ஆனா இருக்குது. அங்க இருக்குதுன்றீங்க. ஆமா எப்படி இருக்குதுன்னும் சொல்றேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, சிம்பாலிசம் தான் இப்போ வந்து இந்து மதத்தில வந்து அழகான சிம்பாலிசங்கள் இருக்கும். சரியா அந்த ஒரு கதைய சரியா புரிஞ்சுனீங்கன்னா, நீங்க ஞானம் அடைஞ்சிருவீங்க. சின்ன கதையா இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்ன கதையா இருக்கும். அ அவ்வை பிராட்டி கிட்ட போய் முருகர் ஒரு கேள்வி கேட்குறாரு, "உனக்கு சுட்ட பழம் வேணுமா? சுடாத பழம் வேணுமான்ட்டு." சினிமால ஒரு கதைய காமிச்சுட்டான். நாகப்பழத்த குலுக்குவாரு முருகர் மேலே ஏறி, கீழ வந்தோனே அந்த அவ்வை பிராட்டி எடுத்து ஊதுவாங்க. ஃபு ஃபுன்னு மேல இருக்கிற மண்ணெல்லாம். ஊதுன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு பெத்தியா, இது சுட்ட பழம், சுடாத பழம்ன்ட்டு. சரியா சுட்ட பழம், சுடாத பழம் ஒரு குருக்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும். அப்போ யமன் ஒண்ணு இருக்குதான்னா, இருக்குது. திரும்பவும் சொல்றேன் இருக்குது. அப்ப யமன்னா என்ன? எப்படின்னா, இயமம் தாண்டியவன். இயல்பை மறந்தவன். யோக சாதனையில பார்த்தீங்கன்னா 8 படி இருக்கும். எடுத்த உடனே முதல் படி இயம நியமம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இயமம் அப்படின்னுவாங்க. இயமம் அப்படின்னா இயல்பை ஏற்றுக்கொள்ளுதல். இயல்பை ஏற்றுக்கொள்ளுதல். அப்ப இயல்பை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு அது வந்து யமன். இயல்பை ஏற்றுக்கொண்டவனுக்கு அது சிவன். எது இயல்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறத்தல் இயல்பு, இருத்தல் இயல்பு, மறந்தல் அல்லது செத்து போகிறது, அழித்தல் இன்னும் இயல்பு. அப்போது ஒன்று பிறக்கும், இருக்கும், அழிஞ்சிரும். தோன்றி மறையும், தோன்றி மறையத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழும். ஸோ அப்போது உருவாக்குறது, வாழ வைக்கிறது, அழிக்கிறதுன்ற 3 சம்பவமும் நடக்குது. இப்போ அழித்தல் சம்பவம் நடக்கிற இடத்துல யமன் இருக்கிறான். யமன் வந்து உன்னை அழிச்சிடுவான். யமன் வந்துடுவான்னா இயமம் என்னன்னா உன்னை அழிச்சிடும். நீ எவ்வளவு தான் ஏமாத்தினாலும், பொய் சொன்னாலும், கபட நாடக வேததாரியாக நீங்கள் இருந்தாலும், உன்னுடைய ஆயுட்காலத்துக்கு மேலே உன்னால் செய்ய முடியாது. நீங்கள் பல கோடி பணங்களை பல விதமான மனிதர்களை ஏமாற்றி பணம் சம்பாதிச்சு வச்சுருந்தாலோ, இல்லை சொத்து புகழ் சேர்த்து வச்சுருந்தாலோ, இல்லை பிரித்தியாரை ஏமாந்துட்டு உங்கள் காலில் உங்களை உழ வச்சுருந்தாலோ, நீங்கள் வாழப்போகிற காலம் கொஞ்சம் தான். ஸோ எது இயல்புன்னா, அவரவர் விருப்பத்தில் அவரவர் இருப்பார். அதான் இயல்பு. விருப்பத்துக்கு தடையாக நம்ம போகக்கூடாது, போக முடியாது. நீ உன் விருப்பத்துக்கே இல்லாமல் போயிட்டியானா, நீ சந்திக்கிறியே அது பேர் யமன். நீ உன் விருப்பத்தில் இருந்து நீ சந்திக்கிறியே அது பேர் சிவன். அப்போ சிவன் எப்படி இருப்பார், யமன் எப்படி இருப்பாருனாக்கா, ரெண்டுமே மாடு தான். ஒன்று வெள்ளை மாடு, ஒன்று கருப்பு மாடு. என்னடா இது மாடு ஏன் போட்டானுங்க அப்படின்னா, செல்வம். மாடுன்னா செல்வம். எருமாடு செல்வம் இல்லையானா செல்வம் தான். ஆனால் தவறான வழியில் வந்த செல்வம். அப்போ எருது செல்வமானா ஆமாம் செல்வம் தான். ஏன் சரியான வழியில் வந்த செல்வம். இவர் சரி தவறுன்னு ஒன்று கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்காக உதாரணமாக சொல்லப்பட்டது. அப்போது எரும மாடோட பண்பு என்ன அப்படின்னா, எங்கன்னா சேத்துல பொருளும், எப்படின்னா தன்னை வாழ வச்சுக்கணும்னு இருக்கும், யாருக்கும் எதுவும் ரெஸ்பெக்ட் பண்ணாது, எதையும் மதிக்காது. அது எருமாடு. சில பேர் மனுஷங்களை திட்டும் போதே திட்டுவாங்க, எருமாடு மாதிரி ராம்பார். எருது பார்த்தீங்கன்னா ஏர் விழும், வண்டி ஓட்டலாம். அந்த காலை சொல்கிறேன். அப்போது 2 மாடு தான், 2மே செல்வம் தான், 2மே வாழ்க்கை தான். ஒன்று ஏமாந்துறது, ஒன்று ஏமாத்துறது, இப்படி பல விதமாக இருக்குது. யாரையும் ஏமாற்றாமல் ரொம்ப சௌகரியமாக, ரொம்ப கொண்டாட்டமாக, ரொம்ப ஆனந்தமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப செல்வாக்கோடு வாழ முடியும். அப்படி வாழ்ந்தால் அவன் வந்து சிவன். எல்லாரையும் ஏமாற்றி நல்லா வாழ்கிற மாதிரி நடித்து வசதியாக இருக்கிற மாதிரி இருந்து போனால் அவன் பேர் யமன். அப்போ யமன் ஒருத்தன் தானா, நிறைய பேர் இருக்கிறான் சுற்றி. அப்போது நான் பார்க்குற பார்வையில் தான் சிவன் யமனுங்கிறான். கண்ணில் இல்லை. ஒரு கண்ணில் சிவன், ஒரு கண்ணில் யமன் இல்லை. கண்ணு பார்க்குது. கண்ணுன்னா அது ஒன்று தான். தாயத்துலலாம் பார்த்தீங்கன்னா விளையாடும்போது கூட ஒன்றுன்னு வந்து அது பேர் கண்ணுன்னு சொல்லுவாங்க. கண்ணுன்னா ஒன்று தான். அப்போது ஒன்று தான் பார்க்குற பார்வையில் மாறுது. சிவனாக பார்க்கறதும் யமனாக பார்க்கறதும். இப்போ யாரா யமன்னா நீங்கள் தான். யாரா சிவன்னா அதுவும் யார் தான், நீங்கள் தான். இப்போ யமன் யார் அப்படின்னா, போய் கண்ணாடி முடி போய் பார்த்து இந்த உலகத்தில் எவ்வளோ பேரை நம்ம அசிங்கப்படுத்திட்டோம், இந்த உலகத்தில் எவ்வளோ பேரை நம்ம வாழ வைக்காமல் பண்ணிட்டோம், எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் நம்ம குறுக்க போய் நின்று அசிங்கம் பண்ணோம், யாருடைய நிம்மதியெல்லாம் நம்ம கெடுத்தோம் அப்படின்னு பாரு. அவன் தான் யமன். எத்தனை பேரை வாழ வச்சோம், எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினச்சோமா, எல்லோரும் வாழ வைக்கிற நினைக்கிறோமா, எல்லோரும் வாழணும்னு நினைக்கிறோமா, எல்லோரும் கொண்டாட்டமாக இருக்கணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு பாரு. பார்க்குற அந்த காட்சி தான் சிவன். ஸோ கண்ணாடி முன்னாடி போய் நின்று உன்னை எப்படி பார்க்க போறியோ
அதை பொறுத்து தான் சிவன் எம்மன்லாம். நீ எருமாடு மேலே உட்காந்துக்கிறதும் எருது மேலே உட்காந்துக்கிறதும் உன்னுடைய சந்தர்ப்பம்தான். ஸோ எம்மன் இருக்கிறாரானா இருக்கிறார். நீங்கள் சரியாகவும் நிறைவாகவும் உண்மையாகவும் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் மரண காலத்தை நீங்கள் கொண்டாடலாம். மரணம் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். மரணம் இல்லாமல் அப்படின்னா எது அமைதியோ, எது நிறைவோ, எது முடிவோ, எது சூன்யமோ, எது வெற்றிடமோ, எது பகுபட முடியாத பகவானோ அதோட போய் ஒத்திசைவு கொண்டுருவீங்க. உங்கள் முடிவு அழகானது. அப்படி நீங்கள் முடிவு அந்த மாதிரியான ஒரு அழகான முடிவை சந்தித்தா நீங்கள் சிவன். அழகில்லாத முடிவு நீங்கள் சந்தித்தாலும் சிவன். அதாவது பித்தியாரால் நீங்களாகவே தேடி போய் அழகில்லாத ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கினீங்க, இல்லை திடீர்னு மாரடைப்பாலையோ எதாலையோ செத்து போயிடுறீங்க, சொல்லாமல் கொள்ளாமல் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் எமனை சந்திச்சிங்க. ஸோ உங்கள் இயல்பு சரியாக இருந்தால், நீங்கள் எல்லோரையும் வாழணும்னு நினச்சிங்கன்னா, எல்லாம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் சந்திக்கிறது சிவனையாக தான் இருக்கும்.